ககனுக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதே அளவுக்கு அன்பும் இருக்கு. அவனோட கோபம் மோசமானது. அன்பு கடல் மாதிரி, இரக்கம் மழை மாதிரி. அவன் கோபம் எல்லாம் போய் திரும்ப பழைய மாதிரி ஆவான். அவனை பெத்தவளா நான் சொல்றேம்மா. அபூர்வா, மீரா, எங்க இருக்கீங்க? பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க. நான் தான் வந்துட்டேன்ல, நீங்க போய் தாராளமா ரெஸ்ட் எடுக்கலாம். அப்பாவுக்கு நான் பரிமாறுறேன். ஆஹா, அப்பான்னு நீ நினைச்சா மட்டும் போதுமா? என் மகன்னு அவரும் நினைக்கணும்ல. அது ஒருபோதும் நடக்காது. இல்ல, சாப்பாடு பரிமாறுன்னு என்னதான் கூப்பிட்டாரு. நீ எதுக்காக இங்க வர? முதல்ல அவர் உன்னை ஏறெடுத்தாவது பார்த்தாரா? இல்ல அவர் பக்கத்துலதான் உன்னை வர விட்டுட்டாரா? இல்லையே. உன் புருஷன் உன்னை அந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டுட்டான். இறக்கப்பட்டு என் புருஷன் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்திருக்காரு. நீ அத பெரிய உரிமையா எடுத்துக்கிட்டு அவரை நெருங்கிடலான்னு பாக்குறியோ என்னமோ? உங்களுக்குள்ள நான் ஏற்படுத்திருக்கிற இந்த பிரிவு என்னைக்குமே நெருங்காது. அதுக்கு நான் விட மாட்டேன். போய் வேலையை பாரு. முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பில்ல நான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி பெர்மிஷன் கொடு, அதோட பலன் என்னன்னு உனக்கே புரியும். ஓ, கான்ஃபிடன்ஸா? சரி, ட்ரை பண்ணி அவமானப்பட்டு நிக்கிறதுக்காக நீ ஆசைப்படுற. நான் ஏன் முடியாதுன்னு சொல்ல போறேன்? அந்த தோல்வி முயற்சிய பண்ணி பாத்துக்கோ. தேங்க்யூ. அப்பா அப்பா, சாப்பிட இந்த மாதிரி உட்கார்ந்தவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எழுந்திருக்க கூடாது. அபூர்வாவையும் மீராவையும் தான் நான் கூப்பிட்டேன். நீ எதுக்கு வந்த? அப்பா, அம்மா சமையல இன்னொரு வாட்டி உங்களுக்கு பரிமாறணும்னு வந்தேன். என்னது, அம்மா சமையலா? ஆமா, ஷோபா சமைச்சா கத்திரிக்காய் தொக்கு இதே மாதிரி தான் மணமா இருக்கும். அபூர்வா, மாமா வந்துட்டீங்களா? எனக்கு பரிமாறுமா? தள்ளு. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ருசி, அந்த ருசி இப்பதான் வந்திருக்கு. ரொம்ப நன்றி அபூர்வா. இவ்ளோ வருஷமா இந்த பாசத்துக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். உங்க கைய பிடிச்சிக்கிட்டே என்னால நடக்க முடியல. உங்க கூட சின்ன வயசுல என்னால விளையாட முடியல. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நான் பரிமாறலனாலும் என் கையால சமைச்சதை நீங்க சாப்பிடுற வாய்ப்பு கிடைச்சதில்ல. எனக்கு இதுவே போதும். உங்களுக்கு பரிமாறி ஆசையா ஊட்டி விடுற அந்த நாளும் கண்டிப்பா வரும்னு நம்புறேன். அபூர்வா, இன்னும் கொஞ்சம் வைமா. சரிங்க மாமா. அபூர்வா, இது கூட வைமா.
இதுல வாஷ் பண்ணிக்கோங்க. அபூர்வா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்ருக்கேம்மா. இன்னைக்கு என் ஷோபா கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. தேங்க்யூ. நிஜமாவே நல்லாதான் இருக்கும். ரொம்ப பசியோட இருப்ப போல. உட்காரு, உட்கார்ந்து சாப்பிடு. என் அப்பாவை ஏன் கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? அவருக்கு எப்படி நெருக்கமாகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உடனே இந்த வீடியோவை பூமிக்கு அனுப்பணும். யார் இவங்க? பூமி கால் பண்றா. ஹலோ அத்தை, இந்த வீடியோல இருக்கிறவங்க யாரு? அது வந்து பூமி, நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல, ககன் நம்மள தேடி கோயிலுக்கு வந்தான்ல, அதே நேரத்துல அப்ப கோயில்ல ககன் பார்த்த அண்ணன் தங்கச்சியா இவங்க. அந்த பையன் தான் தங்கச்சிய பாசமா பாத்துக்கறத பார்த்து சந்தோஷப்பட்டு ககன் இந்த வீடியோவை எடுத்துட்டு வந்திருக்காமா. இவங்களை பார்க்கும்போது மாமாவையும் பூர்ணியும் பார்த்த மாதிரி இருக்கு. இதே வார்த்தையே ககனும் சொன்னான் தெரியுமா? பூர்ணிய அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்றாமா. நீ என்ன நினைக்கிற? மாமா தான் முடிவு பண்ணிட்டாருல்ல, ரொம்ப நல்லா இருக்கும். உடனே போய் அவங்க வீட்ல பேச சொல்லுங்க அத்தை. பூர்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுமா? நானும் அதே ஆசையோட தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரமாவே நான் வீட்டுக்கு வந்துடணும். அதான் என் ஆசைமா.